இதை ஓட்டி விட்டு நாமக்கல் போய் மாட்டிக்கிட்டாங்க. சித்தேரி காடு வந்துரு. அடி கலப்பு வந்துடும் நினைக்கிறேன். அவர் சொல்கிற மாதிரி வாக்கியா ஓட்டமாலாம் சின்னதாக ஓட்டு. வாக்கியா ஓட்டமாலாம் சின்னதாக ஓட்டு. அது மாதிரி நம்மளுக்கு வேறு பக்கம் அரிச்சுட்டு எனக்கு ஊர்லேருந்து எடுத்துருக்கலாம். வாக்கியக்காரன் ஓட்டி விட்டு ஆண்களை மாட்டிக்கிட்டு நான் ஓட்டாடு வந்துடுவோம். நம்ம ரொட்டாட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதை தான் போய் ஓட்டணும். அதில் கேமரா விட்டுட்டு வந்துட்டேன். உறவு டைம் எல்லாம் அரிச்சுட்டு பண்ணுறாங்க. அதனால் டிரைவர் பின்னாடி போய் வீடியோ எடுக்கலாம் முடியாது. அதனால் தனித்தனியாக தான் ஓட்டி ஆகும். வெயில் வேறு ப்ரோ, மொட்டை வெயில் மட்டும் சாட்டு சோப்பு தான் ஒரு 2 மணி நேரம் வரும். அப்படியே அவனை போட்டுவிட்டு வந்துட்டா வயலுக்கு பக்கம் வந்துட்டோம். எந்தெந்த வயலுன்னு தெரியல. இந்த வயலு விதைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவா. சொல்லுங்க ஜி. அது அந்த முருகன் கோயிலுக்கு சொன்னாங்க. முருகன் கோயில் கும்பசாகா இருக்குதுல்ல, கும்பசாகா இருக்குதுல்ல, முருகன் சரிங்க. சரி நான் கேட்டேன். அப்புறம் கூப்பிட்றேன். அதுக்காட்டி இங்கே இருக்கிறதெல்லாம் முடிக்கிட்டோம். சரிப்பா. அன்றைக்கி ஓடிட்டு போனேன். இவ்வளோ ஈரமாக இருக்குது. தக்கா வேறு சோளத்தை வேறு விதைக்கி விட்டே போயிடுச்சு. சரி ஓகே, நமக்கு ஓட்டிடுவோம். அப்புறம் வண்டிக்கு வேறு ஃபீடு பத்தாது. 16 RPM பக்கமாக கொடுத்துடணும். நல்லா தான் இருக்கும். ஒரு காரு ஓடிட்டா போதும். அப்புறம் கத்தியை மாற்றிவிடுவேன். கத்தி வேறு ரொம்ப டேமேஜாக இருக்குது ப்ரோ. இந்த கடைசி காடு. ஏன்னா இதே ஓட்டிட்டு தோப்பு ஓட்ட போகணும். அது எப்படி தக்காவதே எப்படி ஓட்டுறது தெரில. போய் ஓட்டி பார்ப்போம். இந்த வயலில் ஓட்டியாச்சு. ஈரம் ஊருக்கிட்ட ஈரம். நம்மளுக்கு பிளேடு இல்லாததுக்கு இந்த ஈரம் கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே காஞ்சிருந்தாலும் நம்மளோட வேறு பிளேடு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் இது கொஞ்சம் டூ மச்சான ஈரம். எப்படி களிமேர் ரோடாக எடுத்துகிட்டு வருது. ஏதோ தண்ணி பாஞ்சிருக்குது. உடச்சிட்டு பாஞ்சிருச்சாட்டுக்குது. வேலை முடிஞ்சுது. ஏன்னா நான் இங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்திருக்கிறேன். தண்ணி இது பாஞ்சி போச்சுன்னா அப்புறம் தான் 4 நாள் கழிச்சு வந்துருக்குமாரு அப்படின்ட்டுருவாங்க. வேறு வழியில் வந்தாயிருமா. ஏன்னா தோப்பு 10 ஏக்கரா ஓட்டுறோம். அரை வயலு கூப்பிட்டாலும் வந்து தான் ஆகணும். 10 நிமிஷம் கூப்பிட்டாலும் வந்து தானே ஆகணும். கீழே ஒன்று ஓட்டிட்டோம்னா தோப்பு ஓட்டிட்டு போயிடலாம். ஓரளவுக்கு நெவுலில் ஓட்டுறதுக்கு போயிடலாம். ஏதோ மட்டை அடிக்கும். இருந்தாலும் நெவுல் ஜாலியாக ஓட்டிட்டு இருக்கலாம். பாரு போடுறவர் சாப்பிட்டு வந்து பாரு போடுறாராம். நீ அப்படியே பாரு போட்டு விட. நான் ஓட்ட வேண்டிய கடமை என் வேலையை முடிச்சிடுறேன். இது மாதிரி வெயிலெலாம் 2ஆக தடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ஓட்டிக்கலாம். விலா போட்டோம்னே தேவையில்லை. ஏன்னா சின்ன வெயிலாக தான் இருக்குது. நம்ம கெட்டப் எப்படி இருப்பாரு இன்னைக்கு. வெயில் ஓவராகுது. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. கெட்டப் போட்டு தான் ஓட்டி ஆகணும். அஜித் அதுங்காட்டியும் நீ கட்டப்பார் ஓட்டுறாரு. அதனால் நாம் இதை ஓட்ட வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. அதனால் வெயில் ஓவராக அடிக்குது. தலைக்கு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே பொழப்போம் ஓட்ட வேண்டியதுதான். கத்தி வேற ரொம்ப போயிடுச்சு. ஏதோ இந்த பைவெட்டில் எனக்கு பிடிக்காது. என்ன ஒரு பிரச்சனைனா
ரிவேர்ஸ் கியர் போட்டோம்னா ரொட்டேட்டர் ஓட்டும் போத ரொம்ப ஊறிக்கிட்டு பொறுமையாக போகுது நண்பா. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அதான் செடில் கியர் வந்துருச்சு. அது எல்லா ஸ்டோரூமுக்கும் வந்துருச்சு என்னன்னு தெரியல. பார்த்துட்டு வந்துட்டா ஜாண்டியர் எடுக்கிறது செடில் கியர் தான் ஒன்று எடுத்துக்கலாமா 585ல அப்படின்னு ஒரு 2 ஐடியாவாக இருக்குது. நீ எதுவும் ஃபைனல் பண்ணலை. எதுக்குன்னு இன்னொரு 4 மாதம் போகட்டும். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் வண்டி எடுக்கிற ஐடியாலாம். இருக்கிற வண்டிக்கே டிவி கட்டினா போதும். இப்போ யாருக்கு அத்தப்பாரு போட்டு வேறு ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணாத போனால் வேறு கடன்னு அடிக்குது. மேக்ஸிமம் நான் ரொட்டேட்டர் ஆஃப் பண்ணிட்டு தான் ஓட்டுவோம். நான் வீடியோ எடுக்கிறதுனால ரொட்டேட்டர் போட்டுவிட்டு அப்படியே ரிவேஸ் போனால் கடன்னு அடிக்குது நண்பா. நான் 42 பிளேடு 585ல வந்தால் ரோட்டில் வரும்போதெல்லாம் வந்து பக்கத்துக்கு 6 அடி நீடிட்டு இருக்குது. அது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். 605ல டயர் பெருசு, அதனால் வந்து அது தெரிவிக்கல. 16 அது, இது 14ங்கனால பக்கத்துக்கு 6 அடி நல்லாவே தெரியுது. பாருங்க வண்டி அங்கே போது ரொட்டேட்டர் தூரம் வண்டி வந்து இதுக்கு சைடு ஃபுல்லாக லூஸ் இருக்குது. இல்லைன்னா வண்டி கட் ஆக மாட்டேங்குது. சின்ன சின்ன வயல்லாம் ஓட்டும் போது டர்னிங்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுக்காங்களா. ஒரு 3 மணி நேரம் இப்படியே தான் பொழப்பு ஓட்டி ஆகணும். அந்த வயல் ஓட்டியாச்சு. அடுத்த வழியாக கேட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்களா. கேட்டுக்குள்ள போகிறதுக்கு கேட் ஓப்பன். அப்பா இப்போதான் ஏதோ அடுப்பில் இருந்து எந்திரிச்சு உட்காந்த மாதிரி இருக்குது. நைட்டு வெடிய குளிர் தாங்க முடியல. காலையில் குளிர் காஞ்சா பரவாயில்லன்னு தோணுது. மத்தியானம் எதுக்கடா இந்த வெயில் அடிக்குதுன்னு தோணுது. நம்மளை அந்த மானம் இந்த தை மாசி வரல இப்படி தான் ப்ரோ இருக்கும். வேறு வழியே இல்லை. ஸ்டாப் இல்லாதனால மோஞ்செல்லாம் போட்டு பிடிச்சி எடுக்குது. பாணிக்கு அடிக்குது. நான் தேடலை ஏறும்னு பார்த்தா தேடலும் கிண்ட மாட்டேங்குது. ஏரியா வச்சுட்டு அப்படி தண்ணிலாம் விட்டு தரத்தில் போல பேர் ஓட்ட செஞ்சுனாக்கா. கீழ் வேல் தான் நம்ம ஓட்டணும். இந்த வயல்லாம் அடுத்த ஐட்டம் ஓட்டணும்னு நினைக்கிறேன். இந்த வயல் தான் சேடை கட்டி வைக்கிறதுன்னு சொல்லிச்சு. ஏன் இவ்வளோ தூரம் சேடை கட்டி வச்சுக்கிறாங்கன்னு தெரியலை. ஓப்பில் மட்டையை பார்த்தீங்களா நான் லட்சம் இருக்குதுன்னு. அவ்வளோ ஈரமாக தான் இங்கே இருக்குது. எக்கனாமிக்கல் தான் போடணும். பைப்பாட்டிக்கெலாம் ஆகாது. நம்ம வண்டியில் கத்தியால் எங்கே போய் பைப்பாட்டிக்கு வரும். இப்போலாம் வந்து குரங்காடு எல்லாமே சேடை தான் ப்ரோ. சேடை கட்டினா தான் ஓட்ட முடியும். சும்மா மலையேறமா இல்லை, காஞ்சி கருடா கிடக்கு. இந்த தோப்பு ஓட்டங்காட்டி நான் ஒரு வழியாக ஆயிரும். அது தோப்பில் வேறு எல்லாம் இந்த பூச்சி நான் சொல்கிறது இந்த அஜூனி பூச்சா. தோப்பு பூரா அந்த அஜூனி பூச்சா இருக்குது. வீட்டுக்காரக்காக வேறு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணிட்டு அப்புறம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே ப்ரோ. தோப்பில் ஓட்டவே முடியலண்ணா. சைலன்ஸரை பார்த்து ஓட்டுறதா இருக்குது. தோப்பு ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஏமாந்தமாக சைலன்ஸரு என்னென்ன வளைக்கணுமோ மட்டெல்லாம் வளைச்சிக்கிறோம். உஷாராக பார்த்து ஓடி. டாப் இருந்தால் ஓரளவு தப்பிச்சிக்கலாம் ப்ரோ. டாப் இல்லைனா தான் பிரச்சனை. அதே மாதிரி மட்டையில் டாப் இல்லாதனால முன்னாடி என்ன இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. பார்த்து ஓட்டலாம். பானட் வேறு இடிக்கப்படும். பூரா தென்னை மாட்டார். அது இல்லாத இந்த வயலில் வேறு வெச்சது வேறு கொஞ்சம் அமுக்கு விட்டு வச்சுட்டாங்களாட்டுக்குது. பூரா வயல் பூரா தென்னமலையாக தான் இருக்குது. முன்னாடி ஒன்றுமே தெரியல. மறக்கிறது பானட் இடிக்கப்படுமான்னு வேறு ஒரு பயம். அப்பா இல்லாமல் தெரியும்.
இதுதான் வந்தேன். தெரியுதா எப்படி இருக்குது? அதனால் இந்த ரயில் ஒரு நாள் ஓடிட்டு கம்மி பண்ணுற அட்வைட் வேலைக்கு ஓட்டணும். சொல்கிறா பாலம்பட்டி வந்து பாலம்பட்டி தான் போய் ஆகணும். பாலம்பட்டி வந்து வாணியம்பாடி ஏரோடி போய் போ. ஓகேன்னு பாருங்காட்டி அஜிட்டு ஃபோன் பண்ணார். கட்டப்பாரில்லைங்க பிளேடு ஒன்று கழட்டு போயிட்டான். கொண்டு வந்தேன்னா பரவாயில்லம்மாம்மா, வேறு அக்கம்மா அறுக்க மாட்டேங்குது அப்படின்னா. சரி அக்கால்னாச்சும் கொண்டு வர சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓடிட்டு முடிச்சு போகாட்டி நான் ஒரு வழி 1000 நாட்டு டாப் இருந்தால் எல்லாம் ஓரளவுக்கு டாப் வாங்கிக்கணும்பா. டாப் இல்லாதனால இது மாதிரி யாராச்சும் அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி டாப்பில் பட்டு நாங்களும் இப்படி தான் ப்ரோ ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இது சைலன்ஸரு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டோம், சைலன்சர் ஷோக் ஆயிரும். அதே மாதிரி சைலன்சரை பட்டு இப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா சைலன்சரை வளைச்சி போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் ஒன்றுக்கு நைட்டு பார்த்து ஓட்டணும். இந்த சோப்பு ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஓட்டிட்டோம் ஜோடி முடிஞ்சு போயிடும், சைலன்சர் போயிடும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம மூஞ்சியும் பேத்துப்படும் மட்டை. எக்கனாமிக்கில் ஓடி இருக்குது. மைலேஜ் எவ்வளோ வருமோ தெரியல, பார்த்தா தான் தெரியும். எவ்வளோ இருந்தாலும் சரி ஓட்டியே பார்த்துடலாம். இன்றைக்கி தான் இதை ரொட்டேட்டர் எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இந்த வயல் ஓட்டியாச்சு, அந்த வயல் திரும்பியும் போய் ஓட்டினப்போ தான் சோளம் வச்சுக்கிறாங்க. அது எந்த கண்டிஷன் இதெல்லாம் தோப்பு வந்து தென்னை மலை வந்து கரெக்டாக வச்சுட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டுறேன் பாருங்க, அது ஓட்டிட்டு வந்த வயலை பின்ன ஓட்டிட்டு வந்த வயலை காட்டுறேன் பாருங்க. ஒன்றுமே தெரியாது, தென்னை மலை தான் இருக்கும். அதான் அந்த தோப்பு தெரியுதானு தெரில, மேல் தோப்பு ஊரை போட்ட மட்டையாக கிடக்குது. ஒரு 1 மணி நேரம் இந்த மட்டையில் அடி வாங்கி ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். இதில் ஓட்டிட்டு சோளம் வச்சு 2வது சால் ஓட்டணும். அதுக்கு வந்து தேர்ட் கியர் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். பைப்பாட்டி செகண்ட் கியர் தேவையில்ல, ஏன்னா ஓட்டியாச்சுல. நல்லா எக்கனாமிக்கில் போட்டு எல்லாம் ஓரளவுக்கு கூட்டெல்லாம் மைக்கிற அளவுக்கு ஓட்டியாச்சு. இனிமேல் பைப்பாட்டிலே தேர்டில் ஓட்டிக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எக்கனாமிக்கு போட்டு தேர்டில் போட்டு கியர் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டான். நார்மல் ஃபீல்டு கூட எப்படி வேணும் ஓட்டிடலாம். அந்த தோப்பு ஓட்டங்காட்டியும் அதுவும் டாப் மட்டும் கரெக்டாக ஆத்தூர் டாப் இருந்தாலும் பிரச்சனை, இது மாதிரி காட்டலாம். மட்டம் தொடர்ந்து உடஞ்சி போயிடும். வர டாப் இருந்தால் ஓரளவுக்கு ஓட்டலாம். நம்மளுக்கு தான் நோவோடு தான் இது எப்போ ஓட்டுவோம். அப்புறம் அதான் அஜிட்டு எடுத்து போயிட்டான் கட்டப்பார் ஓட்டுறதுக்கு. இப்போ வேறு வழி இல்லை, இதில் தான் ஓட்டி ஆகணும். வளைஞ்சு ஓட்டிப்பேன். இங்கே அலையில் நிற்கிதுல அந்த சொட்டை நிற்கிதா, அது வந்து புது சால் ஓட்டும் சோளம் வேச்சு. அப்போ வந்து ஃபினிஷ் ஆயிருன்னு வச்சுக்காங்களேன். ஓரளவுக்கு மட்டை இப்படினாச்சும் இருந்தால் ஓட்டுறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்ப்பா. ஓட்டு பின்னிகிட்டு இருந்தால் மூஞ்சி மேலே வத்து அடிச்சுருந்தா அதில் அந்த மட்டையிலலாம் வேறு ஒரு நோவுதா, அதெல்லாம் கருப்பா மூஞ்சி வாய் அல்லான்னு இது கரெக்டெல்லாம் ஒரு வழி ஆயிடுச்சு. இந்த ஓட்டிட்டு அந்த வழியில் போய் ஒரு வழியாக ஓட்டிட்டு வச்சுனா வீடியோ கூட பிடிச்சி எடுக்க முடியலாம் பாருங்கள். கேப் கூடாத மட்டை மூஞ்சில் அடித்தா மனுஷனுக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதான். எல்லாம் நோவு இறக்கி வச்சுக்கிறோம். உங்கள் சைடில் தென்னை மரத்தில் நோவு இருக்குதா இல்லைன்னு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் சுத்தமாக நோவு, பூரா நோவு. இளம்பிள்ளையிலே இத்தனை நோவு. இதெல்லாம் எங்கே விளைஞ்சி தேங்காய் காய்க்கும் போத எவ்வளோ நோவு வரும்னே தெரியல. ஆனால் நோவை வந்து எக்கனாமிக்கில் ஓடும் போதெல்லாம் வண்டி லோட் ஆகாதுங்கோ. ஆனால் பையன் இப்போ எக்கனாமிக்கில் ஓடும் போது நல்லாவே லோடு எடுக்குது. வண்டி நல்லா அணைச்சிது. மட்டை போட்டு கேமராவெல்லாம் அரைக்கி எடுத்துகிட்டு போகுது.
வெயில் தான் ஓட்டணும். 2 மணி நேரம் ஓட்டிட்டு வந்ததுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அதிகபட்சம் படப்படன்னு இழுத்து விட்டு அப்புறம் நம்ம அஜித்தை போய் பார்க்க வேண்டியதான். ப்ரோ அஜித் என்ன பண்ணுறாங்க. சைடெலாம் வந்து தோப்பு வந்து மருந்து மேக்ஸிமம் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. வண்டியில் தான் ஓட்டுவாங்க. 6 மாதம் ஒரு ஐட்டம் வண்டியில் ஓட்டி இந்த தொட்டையாக இருக்கிற பக்கம்லாம் சோளம் வச்சு விடுவாங்க. ஏதோ மாட்டு கொஞ்சம் ஆகும். தேங்காய் தான் எதுக்கு இந்த ரேட்டுக்கு விற்கிதுன்னே தெரியலையே. எங்கள் ஊரில் வந்து கிலோ வந்து மொட்டைக்காய் 60 ரூபா. இல்லை வீட்டில் இருக்கிற ஆசைக்கு வந்து இந்த வெங்காயத்தை பாதுகாப்பு பண்ணுற மாதிரி தேங்காய் பாதுகாப்பு பண்ணால் மட்டும்தான் இன்னும் தேங்காய் இப்போ தோப்பில் போட்டு குழம்பு திக்க முடியும். ஆனால் கல்லெண்ணா 200 ரூபா பார்த்துக்காங்க. தேங்காய்னா 450 ரூபா எங்கள் ஊரில். உங்கள் ஏரியாவில் எப்படின்னா தேங்காயே இல்லாத ஊர்லாம் என்ன நினப்பாங்க. அவங்களோட நிலைமையெல்லாம் தேங்காய் 100 ரூபாவில் போட்டு வாங்கி குடிக்கலாம். திங்கணும் இளநீ குடிக்கிற ஆசையே மறந்துடணும். இளநீலாம் 100 ரூபாய்க்கு போயிடும். இத்தனை தென்னை மரம் இருக்குது. ஆனால் எதுக்கு தான் தேங்காய் இவ்வளோ டிமாண்ட் ஆச்சே தெரியல. அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கப்பா. அப்போ 4 பேர் தெரிஞ்சு எனக்கே தெரியாது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். போயிட்டு கத்தி மாற்றணும். ஏன்னா இந்த கத்தி கத்திலாம் எக்கனாமி போட்டு ஓட்டணும்னா டீசல் ஊன்னு போயிடும். நோவாவில் தெரியல. இதிலலாம் டீசல் 4 கோட்டத்துக்கே 1 கோட்டை காணும். எப்படியோ அதுக்கு 4 லிட்டர் டீசல் சேர்த்து போகும். ஏன்னா வண்டி நல்லா லோட் ஆகுது. அதை வச்சா கண்டுபிடிச்சதுலாம் டீசல் சேர்த்து போகும். பூரா தென்னை மட்டையாக தான். இதை வந்து தென்னை மரம் ஓட்டுறதுலாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. பின்னாடி வண்டியோட மூஞ்சி பட்டுருமா சைலன்சர் பட்டுருமா இதை பார்த்து ஓட்டல. இது ரெண்டுமே அவுட் ஆகிருப்போம். இதே பாரு தென்னை மரத்தில் பாரு எத்தனை ஓட்டை. அந்த மரம்லாம் தாஞ்சி போயிடும். எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 6-7 வருஷம் ஃபுல்லாக மரம் கூட அசால்ட்டாக கீழே காயும். எல்லாம் வண்டு. எல்லாம் இந்த காண்டாமரங்க வண்டுன்னு சொல்லுவாங்களா, கேள்விப்பட்டுருக்கீங்களா? அந்த வண்டு தான் அதிகமாக இதாக இருக்கும். பூரா மட்டையா அடிக்குது. அப்பா பைசன் பை எடுத்து வரலான்னா 36 பிளேடில் கட்சி இல்லை. இல்லைன்னா பைசன் தான் எடுத்து வந்துருப்பேன். மேல் வயல் ஓட்டி விட்டு அப்புறம் இது வந்துடலாம். ஓடி விட்டுட்டா கடைசி வயலில் ஓடிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு வயலில் ஓட்டி தான் வேலை முடிஞ்சிடும். வீடியோவே ஷூட் பண்ண முடியலன்னா பார்த்துக்காங்க எந்த அளவு தட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு பாருங்க. எல்லாம் வெறும் மட்டையா அடிக்குது. இதில் வேற காட்டில் வேற பைப் வேறு இருக்குது. உடச்சுடாத குமார் இருக்கிறாரு. எங்கே போய் எதை பார்க்குறது. மட்டையிட்ட அடிவாங்க. ஆளுங்க அடிச்சா கூட எதுக்கிட்ட என்ன அடிக்கிறேன்னு கேட்டுக்கலாம். இந்த மட்டையை நம்ம என்னன்னு பேசிருக்கோம். சப்புன்னு இருக்குது. ஓட்டி அடிக்கணும் கொஞ்சம் தான் இருக்குது. முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரில. அப்பா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பானட்டில் முன்னாடி மூஞ்சில் டாப்னு போய் கொடுத்துருவோம். லைட்டாக பட்டுச்சுன்னா ஓடிச்சு போயிடும். நல்லா ஷோகேஸ் போனேன். இடம் தான் ப்ரோ கொஞ்சம் மரம் கேப் இருக்குது. மூச்சு கூட விட முடியாது. அது ஓட்டு அடிச்சு நொக்குது தலையா.
இப்போ தான் ஒன்று மூஞ்சில் அடிச்சு போச்சு, அதனால தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஓட்டினா தீர்ந்து. பானை வேறு ஒன்று வச்சுருக்கிறாங்க, வேஸ்ட் ஆயிருமா. பானை சுற்றுச்சூறாக உடஞ்சி போச்சு. இந்த நெட்டில் ஒன்று தான் மற்ற தொந்தரவு இல்லாத நல்லா நெட்டு. இப்படி தான் இருக்கும் தோப்புனா, கரெக்டான தோப்பு வரல. இதே என்னென்னா மரம் வந்து ரொம்ப கிட்ட வச்சுட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனைன்னு வச்சுக்காங்களா. வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரில, நல்லா வெறும் முடஞ்சு. நானே என்ன கண்டிஷனில் இருக்கிறேன்னு பாருங்கள். ஒரு வழியாக ஓட்டி முடிச்சாச்சு. ஒரு 10 சுற்று தான், 10 சுற்று இல்லை, 4 சுற்று ஓட்டுனா வேலை முடிஞ்சு போயிடும். பூரா வெறும் மட்டையாகவே போட்டுட்டு தோளுக்கு அப்புறம் கழுத்து உடனே போட்டு அறக்குது. இது மாதிரி ஃபீல்டெல்லாம் ஓட்டிங்களா? அப்புறம் நீங்களாம் மட்டையை வெட்ட சொல்லி சுத்தமாக வச்சு தான் ஓட்டிங்களா? ஆமான்னு சொல்லுங்கள். எங்கள் சைடு மட்டையை வெட்டா மட்டை மறைஞ்சி வச்சு பேர் வெட்ட மாட்டோம், அப்படியே ஓட்டுறாங்கிறாங்க. நாம் ஓட்டங்காட்டி ஒரு வழி ஆயிடுவோம் மாட்டேங்குது. அப்பா மரம் நோவு விழுவனாலும் பரவாயில்ல, மற்ற மட்டையாக இருக்கும். நோவு வேறு விழுந்துருச்சா, ஒன்றும் பண்ண முடியல. ஓகேப்பா, அவ்வளோதான். இன்னைக்கு பொழப்பு விழுதான். அப்புறம் நாளைக்கு ஏதாச்சும் பண்ணுவோம். நாளைக்கு என்ன வேலைக்குன்னு பார்ப்போம். இன்னொருத்தனை ஆம்புகளை போட்டதுன்னா டிரைவரை, இன்னொருத்தவங்க கலெக்ட் செல்வன்னு ஒருத்தவன், அவனை வெள்ளைன்னு கூப்பிடுவோம். அவன் பழைய வீடியோவில் இருந்திருப்பான், இப்போ ரீசெண்டாலாம் இருக்க மாட்டான். பழைய வீடியோவில் அவனை பார்த்துருக்கீங்க. அவன் தான் இன்றைக்கி ஆம்புகள் போட்டிருக்கான். ஏன்னா ஒரு வழியில் ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ரொட்டாட்டர் ஓட்ட வந்துட்டேன். அஜித்துக்கு அட்டப்பார் ஓட்ட போயிட்டான். அதனால் அவனை தான் ஓட்ட சொன்னேன். நல்லா ஓட்டி கொடுறான், காட்டுக்காரர் காசு கொடுக்குற மாதிரி அப்படின்னு இருக்கிறேன். நான் பார்த்து வரங்க மாதிரிட்டு போயிருக்கிறான். அவனும் என்கிட்ட பழவனை பயந்தான். ஓட்டிட்டுக்கிறான். என்ன சொல்லுவாங்களோ தெரியல காட்டுக்காரர். பரவாயில்லங்கிறாங்களா, இல்லைப்பா ஓட்டுந்த வேஸ்ட்டுங்கப்பா அப்படின்றாங்களான்னு தெரில. பார்க்கலாம். எக்கனாமிக்கு போட்டால் வண்டி ஃபுல்லாக லோட் ஆகுது. இது வந்து தேர்ட் கியரில் ஓடிக்கிறேன், 2வது சொல்லு. கத்தியே இல்லை. எக்கனாமிக்கெலாம் டச் பண்ணால் வண்டி வரான்னு கத்திட்டு ஓடுது. ஏதோ சைலன்ஸரு எதையும் வளைக்காத ஓட்டிட்டேன் இந்த தோப்பை. அப்பா அடுத்த ஆகிட்டு இந்த தோப்பெல்லாம் ஓட்டும் போது கண்டிப்பாக டாப்பில் வண்டி எடுக்கணும்னா நாம் காலி ஆயிடும். டாப்போடு வந்துடணும். இப்போ ஒரு வழி பண்ணிட மாட்டேங்குது. மூஞ்செல்லாம் எரிச்சல் எடுத்துக்கிட்டு ப்ரோ. எடுத்துருந்தா இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ ஷூட் பண்ணிருக்கலாம். எங்க வேலைக்கே ஆகலைங்கன்னா மூஞ்சில் வாயில் எங்கே பார்த்தாலும் அடிக்க எறிஞ்ச. ஓட்டிட்டு காட்டுறேன் பாருங்க, பிளேடு என்ன கண்டிஷன் இருக்குது. சேர் ஓட்டி அடுத்த ஓட்டி விடுத்தோம். நாங்கள் 2 வீல் டிரைவாக இருந்தால் ஓட்ட முடியாது, 4 வீல் டிரைவாக இருக்கும் ஓட்டுறோம். ஓகேன்பா, ஒரு வழியாக ஓட்டி முடிச்சுட்டு வந்துட்டான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ என்னென்னா நம்மளுக்கு மேலே ஒரு வண்டி ஓடிட்டு இருக்குது. இந்த திட்டு மாதிரி இருக்குதுல்ல, இதை வந்து தள்ளி விட்டு போகிறதான், இடிச்சு விட்டுறதான். நானும் ரொட்டாட்டில் போட்டு 2 இழப்பையில் தான் வரல, கலப்பையில் போட்டு இழுத்தா தான் வரும். எல்லாம் வெறும் சோவை மூஞ்சி கை கால். அப்பா ஃபீல்டப்பாரு வெங்காயத்தப்பாரு வெளியே ஆயிட்டம் போவாங்க அப்புறம். ஓகே நண்பா, அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் வேலை இல்லை. அந்த வண்டியை வந்துட்டா 2 பேரும் அப்படியே ஜோடியாக வீட்டுக்கு போகிறோம். வெறும் தென்னஞ்சோவை. இந்த தென்னை மாட்டை மாட்டி இந்த சைலன்சரை புட்டுக்கிட்டே போயிட மாட்டேது. இதை எடுத்து நம்ம நோவு வண்டியில் இப்படி கீழே போட்டிருக்கிறோம்ல, அது மாதிரி போட்டுடலாமா? போட்டால் நல்லா இருக்குமா?
என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஏன்னா அப்படி கூட போடுறதுன்னா போட்டலாம், வேலை முடிஞ்சிடும். நோவுது மாதிரி எடுத்து தூக்கி உள்ளே போட்டுடலாம். விட அப்படி போட்டால் நல்லா லுக்காக இருக்குமா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சைலன்சரை தூக்கி கீழே போட்டுருவோம், வேலை முடிஞ்சு போயிடும். மேலே வச்சுக்கிட்டு செல்ல மாதிரி பண்ணுறதுக்கு கீழே வச்சுட்டு அது ஒரு அடக்கமாக இருந்து போயிடும் பாருங்கள். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது. இதே பாருங்கள் சைலன்சர் வந்து இங்கே இருந்தால் சைலன்சர் 2 இன்ச்சு வளைஞ்சி போச்சு. இது நீர் வளைஞ்சிதா யூத்தில் வளைஞ்சிதா தெரியல, ஆனால் வளைஞ்சி போச்சு. அவ்வளோதான். ரொட்டேட்டரில் பிளேடை பார்க்குறீங்களா? கண் வச்சிடாதீங்க. எவ்வளோ புது பிளேடு ஏதோ ஓடிருச்சு. எக்கனாமிக்கில் போட்டு ஓட்டணும். இந்த பக்கம் வேறு பிளாஞ்சி இவ்வளோ உள்ளே வருது. என்ன ஆகி போச்சோ தெரில. இந்த பக்கத்தை கழட்டி பார்த்தாதான் தெரியும். பேரிங் உருகிச்சா ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் நடந்துருக்குது. அதனால தான் இந்த அளவுக்கு உள்ளே வந்துருச்சு. அவ்வளோதான். கத்தி வேறு கிட்ட போயிருச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை. கத்தியை மாற்றி விட்டா பரவாயில்ல. முக்கால் கத்தி அவுட்டு. சரி பார்க்கலாம், ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதான். அந்த பக்கம் வேறு ஆயில் வளர உழுவுது, அது ஒரு பிரச்சனை. அதை வேறு பார்க்கணும். ஒன்று போனால் ஒரு செலவு ப்ரோ. ஒரு வேலை செஞ்சு முடித்தோம்னா அப்பாடா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நிம்மதியாக இறக்கணும்னா அந்த டைம் பார்த்தா அடுத்த வேலை ரெடியாக நமக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? சரி, இது வண்டிக்காரனோட பொழப்பெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகேன்பா, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். பாய். டேக் கேர், மிஸ் யூ ஆல். தலையெல்லாம் வெறும் தென்னஞ்சோவை. சரி, பாய், டாடா.